வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொளியில் கிணற்று நீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிணற்று நீர் 2 வகைப்படும். ஒன்று ஆழ்ந்த கிணறு, இன்னொன்று ஆழமில்லா கிணறு. ஆழ்ந்த கிணறு கீழ்நீர் கூவல் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆழமில்லா கிணறு மேல்நீர் கூவல் அப்படின்னு சொன்னாங்க. இதாங்க பழந்தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த ஆழமுள்ள கிணறுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது சுத்தமான ஊற்று நீர் இந்த களிமண் பாறை வெட்டி அதில் கட்டப்படும் கிணறு தான் இந்த ஆழமான கிணறுன்னு சொல்கிறாங்க. இதுவே மேற்பரப்பை மட்டும் கொண்டது. மற்றொன்று களிமண் பாறையை வெட்டாமல் மேலோட்டமாகவே வெட்டி கட்டப்படும் கிணறு தான் ஆழமில்லா கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கிணறு கட்டுறோம் இல்லையா, அந்த கிணறுடைய கட்டமைப்பை பொறுத்து 4 வகையாக பிரிக்கப்படுது. கிணறு, துறவு, பிள்ளை கிணறு, நடைப்பாவி. முதல்ல கிணறு செங்கலினால் கட்டப்படுறாங்க. இது துறவுன்னு சொல்கிறோம்ல, அதை விட சின்னதாக இருக்கும். இந்த கிணறுல படிகள் இருக்காதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துறவு கிணத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிணறை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சுவரில் கற்கள் கட்டப்பட்டு இருக்கும். படிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த படிகள் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை கிணறு. இந்த பிள்ளை கிணறு அப்படின்றது கிணற்றுக்குள்ளாக ஒரு சின்ன ஆழமாக ஒரு கிணறு இருக்குங்க. அதை தான் பிள்ளை கிணறு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆழமான கிணற்று தண்ணீர் வற்றாமல் இருக்கும், சுத்தமாகவும் இருக்குங்க. ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளம் அந்த பிள்ளை கிணறையே மூடக்கூடிய நிலைமையும் இருக்குங்க. அடுத்ததாக நடைப்பாவின்னு சொல்கிறாங்க. இதில் மாடி படிக்கட்டுகளைப் போல் படிகள் ஒரு புறத்தில் இருக்குங்க. இதில் குழந்தைகள் ஏறி இறங்குறதுக்கு இந்த அமைப்பு பெற்றிருக்கிறது தாங்க நடைப்பாவி கிணறு. ஸோ ஆக இந்த 4 வகையான விதத்தில் கிணறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த கிணற்று நீரில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த தாகம் எடுக்கிறதே நீங்குங்க, உடல் சூடும் நீங்குங்க, அதே போல் நல்ல பசியை உண்டாக்குங்க, உடல் அலர்ஜியை போக்குங்க. பீரியட்ஸ் டைமில் பெயின் வருது இல்லைங்களா பெண்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த பீரியட் பெயின் கம்மியாகுங்க. உடல் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் குறையுங்க. மயக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் தணியுங்க. பித்தம் நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணிங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஈழை நோய், ஆஸ்துமா நோய் இருக்கவங்களுக்கும் இந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாங்க. அதே போல் இரத்த சோகை உள்ளவங்களும் இந்த நீரை பயன்படுத்தலாங்க. ஆக இத்தனை பயன்களும் இந்த கிணற்று நீரில் இருக்குங்க. இதுதாங்க இந்த கிணற்று நீரினுடைய வகைகள் மற்றும் இதனுடைய பயன்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.